மக்களே, வருங்கால குரூப் 2 குரூப் 2A அதிகாரிகளே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். ஏன் நான் குரூப் 2 குரூப் 2A வருங்கால அரசு அதிகாரிகளே அப்படி சொன்னேன் அப்படின்னா, இன்றைய தினத்தில் இந்த குரூப் 2 குரூப் 2A தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் சூப்பராக வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நவம்பர் 1ஆம் தேதி தேர்வு வரப்போகுது. அதனால் நடப்பு செய்ததற்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ஸ்பெஷல் வீடியோவாக வாரத்துக்கு ஒவ்வொரு மந்த்துக்கானது, ஜனவரி மந்த்லேருந்து ஒவ்வொரு மாதத்துக்குரிய நடப்பு செய்தியில் தொகுத்து வழங்க போகிறோம். அதனால் நம்ம வீடியோவை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். இந்த ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துட்டு சரியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் பாருங்கள், போதைப் பொருள் தடுப்பு படை. சரிங்களா? போதைப் பொருள் தடுப்பு படை. அதாவது ஒரு சில பேர் சார் போன நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழலில் சரிங்களா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு டேட்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நடப்பு செய்தியை அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துருவேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அது புரியும். சரிங்களா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஒரு நாள் ஒரு வேளை கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியும்னா அதுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு டேட்டில் நான் கரெக்டாக போட்டுருவேன். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு செய்திகள் ஃபஸ்ட்டு, போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசினால். இது எப்போது அறிவிக்கப்பட்டது, இதற்கு யார் தலைவராக, கண்காணிப்புக்காக யார் தலைவராக இருக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுட்டு மத்திய அரசோட முக்கியமான ஒரு அப்டேட் பாருங்க. FCRA சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, அது தொடர்பான சட்ட திருத்த மசோதா 2026 அந்த சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு வங்கிகள் கணக்கு புத்தக சான்றிதழ் மசோதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க மத்திய அரசு. இந்தியன் எக்கனாமி சம்பந்தப்பட்டது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பார்த்து முடிச்சுட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் 3 உயர்நீதிமன்றங்கள் எவை, சரியா, அதை நம்ம பார்த்துட்டு முக்கியமான ஒரு நியமனம் அமலாக்கத்துறை, இந்த இடி விழுந்துருச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த இடியோட புதிய இயக்குனர் யாரு, அமலாக்க பிரிவு மற்றும் அமலாக்க இயக்குநரகம் அப்படின்னா என்ன, இவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை பார்த்து முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி, கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? சரிங்களா? வழக்கமாக உள்ள அந்த PV சிந்து அவர்கள், சாய்னா நேவால் அவர்கள், அவங்க இல்லாமல் புதுசாக ஒரு இளம் வீராங்கனை வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் விரிவான செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. போதைப் பொருள் தடுப்பு படை, ANTF என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசினால் இந்த போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் என்று மே 10, 2026 அன்று அறிவிக்கப்பட்டது. சரியா? மே 10, 2026 அன்று தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தாங்க. அன்றைய தினத்தில் சிங்கப்பன் சிறப்பு அதிரப்படை திட்டம், அதே மாதிரி இந்த போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி அறிவிச்சாச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு 264.14 கோடி. ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த போதைப்பொருள் தடுப்படையானது தமிழக முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னா, இந்த போதைப் பொருள் தடுப்பு படை பிரிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இத்தனை போலீஸ் ஸ்டேஷன் 65. இதில் சென்னையில் தான் அதிக அளவு செயல்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டுமே 12 காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்னை தவிர்த்து 37 மாவட்டங்களில் 37 போதைப் பொருள் சரியா தடுப்பு படை காவல் நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, விட்டுறாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்டது. சரியா? FCRA சட்டம் மற்றும் சட்ட திருத்த மசோதா 2026. சரியா? FCRA சட்டம் என்பது இந்தியாவில் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். இதான் ஷார்ட்டா FCRA சொல்லுவாங்க. இங்கிலீஷ் சொல்லும்போது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். எந்த வருஷம் ஏற்றப்பட்டது? 1976 ஏற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து, இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் சரியா 2 முறை. ஒன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியடில் 2010, அடுத்து BJP பீரியடில் 2020. இந்த நிலையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட திருத்த மசோதாவை தற்போதைய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இந்த FCRA சட்டத்தில் என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் உள்ள தொண்டு நிறுவனங்கள், சரி, இந்த NGOக்கள் சொல்லுவாங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், சரிங்களா, தொண்டு நிறுவனங்கள், சங்கங்கள், நபர்கள் வெளிநாடுகளிலிருந்து பெரும் நிதியுதவிகளை ஒழுங்குபடுத்தவும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நலனை காக்கவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. ஃபாரின்லேருந்து யாரெல்லாம் நிதி அனுப்புகிறாங்க, அது சங்கத்துக்கோ தொண்டு நிறுவனத்திற்கோ தனிநபர்களுக்கோ யாருக்கு பணம் வருது, அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அப்படி அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் நலனை பாதுகாப்பதற்கு யாரால் செயல்படுத்தப்படுகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக ரீசெண்டாக அந்த சட்டத்தில் 1976 அந்த சட்டத்தில் ஒரு சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான 3 திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னன்னு சொல்லி பாருங்கள். 1, வெளிநாட்டு நன்கொடைகள் மூலம் எந்த மாநிலத்தில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை அந்த தொண்டு நிறுவனங்கள், அந்த NGOக்கள் உறுதிமொழி பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் 1. அடுத்து, வெளிநாட்டு நன்கொடைகளை ஒருபோதும் மத மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. 2வது. அடுத்து,
தேர்ட் ஒன், என்ஜிஓக்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டால் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களால் சில வெளிநாட்டு நன்கொடையால் உருவாக்கப்பட்ட என்ஜிஓக்களாக இருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை அரசே நிர்வாகம் செய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த புதிய சட்டத்திருத்த மசோதாவோட சிறப்பம்சங்கள். மறக்கக்கூடாது, சட்டம் இயற்றப்பட்டது 1976. சரியாம்மா. அடுத்து பாருங்க, இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, வங்கிகள் மற்றும் கணக்கு புத்தக சான்றிதழ் மசோதா. அந்த பேரை பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்த வங்கிகள் கணக்கு புத்தக சான்றிதழ் மசோதா 2026. சரியா, ரொம்ப முக்கியமான தி பேங்கர்ஸ் புக். சரியா, பாஸ்புக் இருக்குல்ல, தி பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் பில் 2026 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. கண்டிப்பாக அடுத்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று இது நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்து சட்டமான 1891, சரி 1891ஆம் ஆண்டின் வங்கி புத்தக சான்றிதழ் சட்டத்தை இந்த புதிய சட்டம் மாற்றி அமைக்கிறது. சரியா, சட்ட மசோதா மாற்றி அமைக்கிறது. இதோட சிறப்பு அம்சங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றி அமைக்கிறோம். பாஸ்புக்கு பதிலாக அப்படிமா சொல்லிக்கிறாங்க. டிஜிட்டல் ஆவண ஏற்பு, சில கிளவுட் சேமிப்பு, இணையதள பதிவுகள் மற்றும் கைபேசி செயலி தரவுகள் நீதிமன்றத்தில் சான்றாக ஏற்கப்படும். சரியா, அப்படி சொல்லிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரேராக சொல்லிக்கிறாங்க. சரி, அவர் எவிடன்ஸாக இந்த கிளவுட் சேமிப்பு, இணையதள பதிவுகள், கைபேசி செயலியோட தரவுகள் எல்லாமே ஒரு நீதிமன்றத்தில் சரிங்களா ஒரு சான்றாக, ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சாட்சியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து மின்னணு மற்றும் சரியா மின்னணு கையொப்பம் என்னன்னு பாருங்க, இ சிக்னேச்சர் அப்படி சொல்லுவாங்க. மின்னணு கையொப்பம் வங்கி ஆவணங்களை உறுதிப்படுத்த டிஜிட்டல் மற்றும் மின் கையொப்பங்களுக்கு முழு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய சட்டத்திருத்த மசோதாவில். சரிங்களா. எப்போவுமே ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், கவனமாக இருங்க. இந்தியாவின் முதல் 3 உயர்நீதிமன்றங்கள், சரி, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக ஒரு 15 நீதிபதி நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க. அதனால நம்ம அது சம்மந்தப்பட்ட எக்ஸாம் தேவையான ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்தியாவில் முதல் 3 உயர்நீதிமன்றங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, அதுக்கு அடுத்து பம்பாய், அதாவது மும்பை, சரி, மெட்ராஸ் அல்லது சென்னை. சரி, அப்போ கல்கத்தா, பம்பாய், அடுத்து மெட்ராஸ். சரியா, இப்போ இருக்க பேர் சொல்லும்போது கொல்கத்தா, மும்பை, சென்னை 3 சிட்டியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது KMC. சரி, கொல்கத்தா, மெட்ராஸ், சென்னை, KMC மருத்துவமனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை மூன்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் 1861, சரி 1861ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்றத்தின் சட்டத்தின் கீழ் 1862ஆம் ஆண்டில் தனித்தனி நாட்களில் தொடங்கப்பட்டது. சட்டம் 1861, முதல் 3 உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது எப்போ 1862, மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, வேற நாட்களில் தொடங்கப்பட்டது. இதில் ஃபர்ஸ்ட் கல்கத்தா ஹைகோர்ட், சரியா, அது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்டது ஜூலை 1, 1862. இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் என்று அழைக்கப்படுவது எதுமா, கல்கத்தா உயர்நீதிமன்றம். அதே மாதிரி பம்பாய் உயர்நீதிமன்றம், சரி, பாம்பே ஹைகோர்ட் ஆகஸ்ட் 14, 1862 உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதந்திரம் பெற்ற ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற நாளன்று பம்பாய் உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. மறந்துடாதீங்க, 3மே 1862. சரியா, நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் விக்டோரியா மகாராணியின் காப்பு ஆணை மூலம் ஜூன் 26, 1862 உருவாக்கப்பட்டது. எனினும் முறைப்படி, சரியா, எப்போது திறக்கப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க, ஆகஸ்ட் 15, 1862 அன்று முறைப்படி தொடங்கப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட். சரிங்களா. 3 உயர்நீதிமன்றங்களும் 1862, அதற்கான சட்டம் 1861, மறக்காதீங்க. சரியா. தற்போதைய கட்டிடம், சரியா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய கட்டிடம், சரியா, புகழ்பெற்ற பாரம்பரிய கட்டிடம் ஜூலை 12, 1892 அன்று திறக்கப்பட்டது. 1892 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. நம்முடைய ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது, அதோட அதிகார வரம்பு. ஓகேவா. அடுத்து பாருங்க, ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றமும் தெலுங்கானா உயர்நீதிமன்றமும் 2014ஆம் ஆண்டில், சரிங்களா, ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின் 2019ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நிறுவப்பட்ட புதிய உயர்நீதிமன்றங்கள் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, 2014ஆம் ஆண்டில் ஆந்திராவும் தெலுங்கானாவும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடைசியாக, சரியா, ஒரு புதிதாக ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா ஆந்திராவில் இருக்கிற அமராவதி உயர்நீதிமன்றம், அது இந்தியாவோட 25வது உயர்நீதிமன்றம். சரிங்களா. அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை நீதிமன்றங்கள் இருக்குது, 25. ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக உருவாக்கப்பட்டது அமராவதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் எந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம், சரியா, அலகாபாத் உயர்நீதிமன்றம். அங்கே 160 நீதிபதிகள் இருக்கிறாங்க. சரியா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவு 75 என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, எத்தனை 75, அதிகபட்சம் அலகாபாத் 160. நாங்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஆனால் கிரைம்ஸ் வந்து நிறைய நடக்க சான்சஸ் இருக்குது. அதனால் 160 நீதிபதிகளை கொண்டது அலகாபாத். சென்னை ஹைகோர்ட்டில் 75. அதே மாதிரி குறைந்த அளவு நீதிபதிகளை கொண்ட இந்திய உயர்நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். அங்கே ஜஸ்ட் 3 நீதிபதிகள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நியமனம் பாருங்கள்,
அமலாக்கத்துறையின் புதிய இயக்குனர், சரியா? இந்த டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்று அழைக்கப்படும் இந்த இடி, ஓகேவா? அமலாக்கத்துறையின் புதிய இயக்குனராக, அது ஏற்கனவே அவர் தான் ராகுல் நவீன், சரியா, பதவி வகித்து வருகிறார். இவருடைய பதவிக்காலம் சமீபத்தில் முடிவடைய இந்த நிலையில் மேலும் ஒரு வருடத்திற்கு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு ஆகஸ்ட் 13, 2027 வரைக்கும் பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அமலாக்கத்துறையின் அந்த விதிமுறைகளின்படி, சரிங்களா, 2 ஆண்டுகளுக்கு பதவியில் இருக்கலாம். அதற்கு பிறகு தலா ஓராண்டு வீதம் 3 முறை அவரின் பதவி காலத்தை நீட்டிப்பு செய்ய முடியும். சரி, கண்டினியூஸ் எத்தனை வருஷம்? ஸ்டார்டிங்கில் 2 வருஷம் இருக்கலாம். தேவைப்பட்டால் ஒவ்வொரு வருஷமாக எத்தனை முறை? 3 முறை. மொத்தத்தில் 5 ஆண்டுகளை தாண்ட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? யார் இப்போ தலைவர்? மறந்துடாதீங்க, ராகுல் நவீன். அடுத்து பாருங்க, அமலாக்க பிரிவு அல்லது அமலாக்க இயக்குநரகம், சரியா, என்னன்னு சொல்லி பாருங்க. டைரக்டர், சரியா, ஜெனரல் ஆஃப் எக்கனாமிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. சரி, இடி, சரியா. மே 1, 1956 அன்று உருவாக்கப்பட்டது இந்த இடி அமைப்பு, அமலாக்க பிரிவு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே செயல்பட்டு வருகிறது பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? சரி, இந்த இடிக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் பண மோசடி தடுப்பு சட்டம், சரி, அந்த மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 2002ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999, சரி, ஃபெமா என்று அழைக்கப்படும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், சரியாப்பா, ஃபெமா சட்டம், சரியா, 1999. அடுத்து மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இந்த 2 சட்டங்கள், ஓகேவா? இது தவிர சரி, இது போன்ற பொருளாதார சட்டங்களை கண்காணிக்கவும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் யாருடைய வேலை? இந்த இடி அமைப்போட வேலை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமலாக்க பிரிவானது இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வருவாய்த்துறையின் கீழ் இயங்கும் ஒரு புலனாய்வு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்பு ஆகும். சரிங்களா? பொருளாதாரம் தொடர்பான கிரைம்ஸ் வந்துச்சுன்னா இவங்க உள்ள வந்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை, சரியா, PV சிந்து அவர்கள் நிறைய பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சாய்னா நேவால் அவர்களும் வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? மகளிர் பிரிவில் பேட்மிண்டனில் இந்த லிஸ்ட்டில் ஒரு சாதனை பெண்மணி வந்திருக்கிறாங்க. ஒரு இளம் வீராங்கனை அஸ்மிதா சாலிகா அவர்கள் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைச்சிருக்கிறாங்க அஸ்மிதா அவர்கள். இவர் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் சீனா, பேட்மிண்டன் அப்படின்னால பயங்கர ஃபேமஸான ஒரு கண்ட்ரி, சைனா, கொரியா, இந்தோனேசியா சொல்லலாம். அந்த வேலை சீனாவின் ஹான் கியான் ஷியை வீழ்த்தி இந்த வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. யாருமா? அஸ்மிதா அவர்கள். இதுதான் இன்றைக்கான மொத்த நடப்பு செய்தியின் தொகுப்பு. இப்போ பார்க்க போகிற ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? முதல் சூப்பர் 6 கேள்வி, FCRA சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உயர் நீதிமன்றம் எது? 3rd கொஸ்டின், அமலாக்கத்துறையின் தற்போதைய இயக்குனர் யார்? அடுத்து 4வது கேள்வி, ஃபெமா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 5வது கேள்வி, பண மோசடி தடுப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 6வது மற்றும் இறுதி சூப்பரான சூப்பர் 6 கேள்வி, போதைப்பொருள் தடுப்பு படை யார் தலைமையில் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.